வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு விண்வெளித்துறையுடன் தொடர்புடைய அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் இளைஞர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினம் இளைஞர்களிடையே உற்சாகத்தையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக மாறியுள்ளது என்றும், கடந்த 11 ஆண்டுகளில் மத்திய அரசு விண்வெளித்துறையில் பல சீர்திருத்தங்களை செய்துள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் ஆயுத படைகள் மற்றும் அமைதிப்படை பிரிவுகளில் பெண்களின் பங்கேற்பை மத்திய அரசு ஊக்குவிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்று வரும் ஐநா ராணுவ பெண் அதிகாரிகளுக்கான 2 வார கால பயிற்சியில் அமெரிக்கா, ஆர்மேனியா, காங்கோ, இலங்கை, மலேசியா உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த பெண் அதிகாரிகளுடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார். பீகார் மாநிலம் பாட்னாவில் தொழில்நுட்ப ஜவுளி மற்றும் விக்சித் பாரத் குறித்த தேசிய உச்சிமாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் தொழில்நுட்ப ஜவுளிகளின் பங்களிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. பாட்னாவில் உள்ள கியான் பவனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், பீகார் கிராமப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஸ்ரவன்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கஜகஸ்தானின் ஷிம்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் 16வது ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஜூனியர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் ஷாம்பவி, ஹிருதயா, இஷாகே அனில் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதுவரை இந்தியா 17 தங்கம், 8 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.